லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த் அவர்களுடைய கூட்டணியில் பிரம்மாண்டமாக கூலி திரைப்படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தை அதிக பொருட்செலவில் சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் தயாரித்தும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனிருத் இசையில் இதுவரைக்கும் வந்த அனைத்து பாடல்களுமே மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, சோபின் ஷாகிர், நாகார்ஜுனான்னு பல உச்ச நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடித்திருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகவும் இருக்குது. இதை காண உலகெங்கிலும் இருக்கிற ரஜினியோட ரசிகர்கள் ஆவலாக காத்து கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில் தான் கூலி திரைப்படத்தோட வசூல் குறித்து சுவாரஸ்யமான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. அதாவது கூலி திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யுமான்னு தமிழ் சினிமாவில் வசூல் செய்யும் முதல் திரைப்படமாக 1000 கோடி வசூல் செய்யும் முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் விளங்குமா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வியையும் தொடர்ந்து எழுப்பிட்டும் வராங்க. இதற்கு காரணம் கூலி திரைப்படம் பாலிவுட்டில் இருக்கிற மல்டிப்ளக்ஸ் திரையரங்களில் வெளிவந்தால் கண்டிப்பாக உலகளவில் இந்த திரைப்படம் 1000 கோடி வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கூலி திரைப்படம் 8 வாரங்கள் கழித்து ஓடிடி அக்ரிமெண்ட் போட்டால் மட்டுமே பாலிவுட்டில் இருக்கிற மல்டிப்ளக்ஸ் திரையரங்களில் இந்த திரைப்படத்தை வெளியிட பாலிவுட்டில் அனுமதிப்பாங்க. இந்த நிலையில் தற்பொழுது கூலி திரைப்படம் 8 வாரங்களுக்கு பிறகு தான் ஓடிடி அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்குன்னு தகவல்களும் வெளிவந்திருக்கு. இதையடுத்து வட இந்தியாவில் கூலி திரைப்படம் மல்டிப்ளக்ஸ் திரையரங்களில் வெளியிடவும் முடிவு செய்திருக்காங்களாம். இதனால் கண்டிப்பாக உலகளவில் இந்த திரைப்படம் 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்யும் சாதனை படைக்கும்னு எதிர்பார்த்து அவளோட காத்து கொண்டும் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் இந்த சாதனை படைக்குமா, தமிழ் சினிமாவில் சாதனை படைக்கும் முதல் திரைப்படமாக இந்த கூலி திரைப்படம் விளங்குமான்றதை பொறுத்திருந்தும் பார்க்கலாம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.